பேட் அக்லி. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் ஃபேன்ஸ் எங்கே இருந்தாலும் வாங்கப்பா கொண்டாடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ தான் ரீசெண்டாக இந்த விடாமுயற்சி ஒரு படத்தில் பயங்கர பெரிய தோல்வி படமாக போச்சது. அதை தொடர்ந்து இப்போ இந்த டீசரே தெரிஞ்சு போச்சு, இது சரியான ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்க போகுது அப்படின்ட்டு. உண்மையிலேயே சொல்கிறேன், அஜித் சார் ஃபேன்ஸ் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேன்ஸ்க்கான ஒரு மொமெண்ட்டாக இந்த படம் இருக்குது. பல இடங்களில் கூஸ்பம்ஸ் மொமெண்ட் இருக்கும் இந்த படத்தில், அது மட்டும் நல்லா தெரியுது. ஒரு சில இடங்கள்லாம் எல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதிக் ரவிச்சந்திரனோட ஒரு கூட்டணி இந்த படம். ஸோ நம்ம ஆதிக் அப்படின்னும் போது மார்க் ஆண்டனி இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் படமாக எடுத்தார், பயங்கரமான ஹிட்டு. அதே மாதிரி த்ரிஷாயில் நயன்தாரா நிறைய படங்கள் அவர் பண்ணார். எல்லா படமே வந்து பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் அவர் பண்ணுவார். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் டு பி ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட் பேட் அக்லி தலையை வச்சு பண்ணுறாரு அப்படின்னும் போது ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ஒருத்தர் வராரு, வந்து இந்த மாதிரி ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரை தாண்டி இந்த டீசர் ஃபுல்லாக வந்து ஏகே சார் மட்டும்தான் வராரு, வேறு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கான ஒரு டீசராக ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை வச்சு பார்க்கும்போது ஒரு 3 கேரக்டர், ஐ மீன் ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் கூட சொல்லலாம். பட் நம்மளால் ஷோராக சொல்ல முடியல, படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஒரு 3 கதாபாத்திரம், ஒரு குட்டான கதாபாத்திரம், ஒரு பேடான கதாபாத்திரம், ஒன்று ரொம்ப பேடாகி அக்லியாக மாறின ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. இது 3 ட்ரிபிள் ஆக்ஷனா இல்லை ஒருத்தரோட பரிணாமமா அப்படின்ற மாதிரி தெரியல, படம் பார்த்தா தெரிஞ்சிடும். பட் டு பி ஆனஸ்டாக சொல்லணும்னா இது அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லணும். மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு. 2007 கிரீடம் படத்தை பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ அஜித் சாரோட கூட்டணியில் இந்த படம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 18 வருஷம். எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் அந்த டைம்லையும் சரி இப்பவும் சரி அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருந்துதான் இருக்குது, அவருக்குன்னு ஒரு பேர் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த படத்துலையும் கண்டிப்பாக சொல்கிறேன் சூப்பராக பண்ணியிருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, பயங்கரமாக இருக்கும், ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் இதை தான் சொல்கிறாங்க, இதுதான் கதை, இதைத்தான் சொல்ல போகிறாங்க, இவங்களாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றது எதையுமே சொல்ல முடியாது. இந்த டீசரை பார்த்த வரைக்கும் ஏகே சார் அவரோட ஃபேன்ஸ்க்காக ஒரு எடிட் பண்ணி ஒரு டீசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது, பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. கம்ப்ளீட் ஒரு கேங்ஸ்டர், அதாவது அஜித் சார் ஃபேன்ஸ் என்ன விரும்புவாங்களோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் த்ரிஷா மேம் நடிச்சிருக்காங்க, அவங்க ஒரு சீனில் கூட வரல. யோகி பாபு இருக்காருன்றாங்க, யாரையுமே காட்டல, வெறும் ஏகே சார் மட்டும்தான் இந்த டீசர் ஃபுல்லாகவே. ஸோ அஜித் சார் ஃபேன்ஸ்க்காக என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்த டீசரை பார்த்து முடிக்கும் போது என்ன தோணுச்சுனாக்கா, கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படமே எடுத்திருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக வந்து அஜித் சாரோட கெரியரில் இது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு படமாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், அடித்து சொல்லுவேன். ஏன்னா ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாமே அஜித் சார் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு வெற்றி படமாக இது வரைக்கும் ரீசெண்டாக வந்து ஒரு 4-5 படங்கள் இல்லை. பட் இந்த படம் கண்டிப்பாக பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் அஜித் சாருக்கு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இறுதியாக வந்து ஏப்ரல் 10 இந்த படம் வருது. படம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஹானஸ்ட்டாக படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், நல்லா இல்லை நல்லா சொல்ல போகிறோம். பட் இப்போ நம்ம வந்து இந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா பயந்துட்டியாடா நீ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த டீசரோட ரிவ்யூ முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. அல்டிமேட் ஸ்டாருக்கான ஒரு டீசராக இருந்துச்சு, ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது முடிஞ்சு போச்சு, அப்படியே ஒரு சைடு வச்சிருவோம். இப்போ வந்து பல பேர் கேட்பாங்க, நீ வந்து விஜய் ஃபேன் தானே, நீ வந்து இப்போ இந்த மாதிரி பேசினா மட்டும்தான் உனக்கு வந்து ஓட்டு கிடைக்கும்னு ஓட்டு அரசியலுக்காக பண்ணுறியான்னு. கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீசர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதை உங்களுக்காக சொல்கிறேன். பட் எனக்கு இது ஒரு வருத்தமும் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டரில் வந்து ஒரு சிலர் வந்து இட்லி குண்டான வச்சு மாலை போட்டு இட்லி கடைக்கு மாலை போடுற மாதிரி. இட்லி கடைனா என்னென்னா, அதே ஏப்ரல் 10 வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட ஒரு படம் வருது இட்லி கடை, அந்த படத்தை ட்ரோல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வீட்டுக்கு போனோம், இந்த குட் பேட் அக்லி மட்டும் தான் ஓடுன்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, அஜித் சாரை நீங்கள் நேசிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் அஜித் சாரை நேசிக்கிற மாதிரி தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் தனுஷ் சாரை நேசிப்பாங்களா இல்லையா? பட் அதை நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி தான், வேறு ஒன்றும் கிடையாது. பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். எனக்கு என்னென்னா, நிறைய அஜித் சாரோட உண்மையான ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட டீசர் என்ஜாய் பண்ணாமா போனோமா முடிஞ்சு போச்சு வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, சண்டைக்கு வாடான்னு இழுக்கிறாங்க. அதனால தான் நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகுது. அஜித் சாரை வந்து தேவையில்லாமல் எல்லாம் ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகுது. இது அஜித் சாரை ட்ரோல் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட உண்மையான ஃபேன்ஸ் எந்த வம்பு தும்புக்கும் போது அந்த ஃபேன்ஸுமே பாதிக்கப்படுறாங்க. என்னடா நீங்கள் பண்ணுற அலம்பல்னால நாங்களும் தேவையில்லாமல் கஷ்டப்படுறோம்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை வந்து ஜென்ரலான அஜித் ஃபேன்ஸ், அந்த உண்மையான ட்ரூ அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்துக்கணும். இதுலேயே வந்து இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன் பாருங்க, அஜித் சாரோட ஃபேன்ஸே இல்லாமல் ஒரு சிலர் இந்த அந்நிய சக்திகள் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேணும்னு மற்றவங்களை உரண்டை இழுக்கணும், இந்த விஜய் சாரை உரண்டை இழுக்கணும், தனுஷ் சாரை உரண்டை இழுக்கணும் அப்படின்ற மாதிரியே பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ஆனஸ்டாக சொல்லணும்னா தனுஷரோட படம் வருது, எஸ்கேவோட படம் வருது, சூர்யாவோட படம் வருது, விஜயோட படம், எவ்வளோ படங்கள் வந்தாலும் இதில் மேக்ஸிமம் வந்து எங்கால் தாண்டா எல்லாமே அப்படின்னு சொல்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று அஜித் சாரோட ஃபேன்ஸாக இருப்பாங்க, இல்லை விஜய் சாரோட ஃபேன்ஸாக இருப்பாங்க. உண்மையான ட்ரூவான ஃபேன்ஸாக அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து ஒத்துமையாகவே இருக்கக்கூடாதுங்க, ஒரு சில வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் இப்போ ரீசெண்டாக பார்த்து ரியலைஸ் பண்ணி, அடப்பாவீங்களா நீங்கள் அவருக்கும் இது மாதிரி சொல்கிறீங்க, இவருக்கும் இந்த மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் யாரோட ஃபேன்ரா நீங்கள் அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிற எல்லாரும் கூட அமைதியை கெடுக்கணும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த ஒரு ஃபேன்ஸாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். உன்னோட தலைவனோட படமா நீ ரசி, தப்பே கிடையாது. அதுக்காக இன்னும் ஒருத்தரை வந்து நீ தாக்கி பேசுறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லுவேன் நான். சரி, இப்போ நீ வந்து இதுக்கு முன்னாடி விடாமுயற்சி படத்தை கழிவழி ஊற்றுனியாடானாக்கா அந்த படம் சத்தியமாக கழி ஊற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி சொன்னால் அஜித் சாரை கழி ஊற்றலை. அஜித் சார் ஏன் இந்த படத்தை சூஸ் பண்ணாரு அப்படின்ற அந்த ஒரு வருத்தனை தவிர மகிழ் திருமணியை தான் வச்சு செஞ்சோம் நம்ம ஃபுல்லாகவே. நம்ம படத்தோட ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணியை தாக்கி மட்டுமே தானே தவிர அஜித் சார் கிடையாது. அதே மாதிரி சரி ஓகே, அப்போ அந்த மாதிரி பேசி இப்போ அப்படி பேசுறனாக்கா நாங்கள் பக்குவப்பட்டுட்டோம், எங்களுக்கு வேண்டாம், எங்கள் தலைவரோட லாஸ்ட் படம் ஒன்று இருக்குது, அதை நடிச்சாருனாக்கா அரசியலுக்கு போக போகிறார், இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இதுக்கப்புறம் எந்த சினிமா இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான். பட் இதில் அஜித் சாராக ஃபேன்ஸாக இருக்கட்டும், தனுஷ் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், சூர்யா சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே உங்கள் தலைவரோட படத்தை நீங்கள் ரசிங்க, கொண்டாடுங்க, தப்பே கிடையாது. அதுக்காக இன்னும் ஒரு ஹீரோ வந்து தாக்கி பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதை வந்து ஆமாம்பா நீ சொல்கிறது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு எடுத்துக்கிறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, என் தலைவன் தான் எப்பவுமே கெத்து அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. பட் இதை ஜென்ரலாக ஒரு ட்ரூவான ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க யோசிச்சுக்கோங்க. அட்லாஸ்ட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குட் பேட் அக்லி டீசருக்கு வந்து 10க்கு 10 மார்க்கே தருவோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற ஒரு மொமெண்ட்டாக இந்த ட்ரை டீசர் ஃபுல்லாகவே. இறுதியாக படம் வந்து ஏப்ரல் 10 வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளோட ரிவ்யூவும் வந்துடும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு டீசர் ஆதி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி ஏப்ரல் 10 இந்த படத்தை பார்த்துட்டு ஆனஸ்டான ரிவ்யூவை உங்களுக்காக சொல்கிறேன். பட் அது தெரிஞ்சுக்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.